இன்சொல் அமுது. வழங்குகிறார் முனைவர் ஆ. அறிவொளி அவர்கள். மனிதனை தவிர மற்ற உயிர்களுக்கெல்லாம் ஓசை மட்டும்தான் எழுப்ப தெரிகிறது, நமக்கு மட்டும்தான் பேச தெரிகிறது. பேசுவதற்காக கடவுள் நம்முடைய உடம்பிலே கொடுத்திருக்கிற ஏற்பாடுகளை நினைத்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். யோக சாஸ்திரத்திலே சொல்லுகிறார்கள், நாபியிலே இருந்து ஒரு வாயு கிளம்புகிறது, அது சூக்ம வாக்கு என்று பெயர், அதற்கு பிறகு பைசந்தின்னு பெயர், அப்புறம் மத்திமைன்னு பெயர், அப்புறம் வைகரி என்று பெயர்னு இவங்க வேடிக்கையாக சொல்லுகிறார்கள். இவ்வளவு வாயுக்கள் ஒன்றாக கூடி தொண்டையில் வந்து நின்று நம்மை பேச வைக்கிறது. ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு மற்ற உயிர்களுக்கு கூட இல்லாத இந்த அமைப்பை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார்? அந்த எதை எண்ணி பார்த்தாலே நாம் எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்று நாம் தீர்மானம் செய்ய வேண்டும் என்ற நிலைக்கு நாம் ஆளாகுவோம். பல பேர் தங்களை பற்றி பெருமை பேசிக் கொள்வதற்காகவே தங்களுக்கு நாக்கு இருப்பதாக ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள். இப்படி நல்லது, கெட்டது, நடந்தது, நடக்காதது இவைகளையெல்லாம் பெரிதுபிடித்துக் கொண்டிருப்பார்கள். இன்னும் சில பேருக்கு கெட்ட செய்தியை சொல்வதற்கென்றே நமக்கு பேச்சு திறமை இருப்பதாக பல பேர் நினைக்கிறார்கள். இந்த மாதிரிலாம் சில பேர் கெட்டதை சொல்வதற்காகவே பேச்சு கலைய வைத்திருப்பார்கள். புருஷோத்தமதாஸ் தாண்டன் என்பவருக்கு நோய் மிகுதியாகிவிட்டது. மகாத்மா அவரை பார்க்க போனார். மாடி ஏறி போக வேண்டும், மிகவும் களைப்போடு அதை எல்லாம் கஷ்டப்பட்டு ஏறினார். போய் பார்த்தார், 20 நிமிஷம் பேசிக்கொண்டே இருந்தார். அவருக்கு என்ன உடம்பு, என்ன வியாதி, என்ன விதமான மருந்து சாப்பிடுகிறார் என்ற எந்த விவரத்தையும் அவர் கேட்கவே இல்லை. என்றுமே இல்லாத அளவுக்கு மகிழ்ச்சியான செய்திகளை அவர் காதில் விழும்படியாக நண்பர்களோடு பேசிக்கொண்டே இருந்தார். பேசிக்கொண்டு திரும்பி வந்து விட்டார். அந்த புருஷோத்தம தாசனுடைய மனைவி சொன்னார், இது மாதிரி வருகிறவர்களெல்லாம் மகிழ்ச்சியாக பேசினார், இவருக்கு மருந்து கூட தேவையில்லை என்று சொன்னார். அப்படித்தான் பேச்சு இருக்க வேண்டுமே தவிர மற்றவரை துன்புறுத்துவதற்காக நம்முடைய பேச்சு இருக்கக்கூடாது. இன்சொல் அமுது கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் ஆ. அறிவொளி அவர்கள்.